ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kongumandala சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேக்கரியில் செய்கிற மாதிரி சாக்லேட் கேக் எப்படி ஈஸியாக வீட்டில் செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாக்லேட் கேக்கு நான் ஒரு 4 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் எண்ணெய், 1 கப் பால், 2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இதுதான் வெட் இன்க்ரீடியன்ட்ஸ். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய், பால் எல்லாம் ஒன்றா செய்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுக்கு நான் ஒரு 1/2 கப் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கப் கொக்கோ பவுடர், அப்புறம் 2 கப் சர்க்கரையை நல்லா மிக்சியில் அடித்து பவுடர் சுகராக இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் சேர்த்து கட்டி சேராமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை எக்லெஸ்ஸாக செய்யணும்னு நினச்சா 4 முட்டைக்கு பதிலாக 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பேனை ரெடி பண்ணிக்கலாம். பேனில் ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றி க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மைதா விட்டு எல்லாத்தையும் நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேட்டரை இப்போ பேனில் ஊற்றிக்கலாம். ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இதை நம்ம டேப் பண்ணி எடுத்தால் ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாது. ஓவனை ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க 180 டிகிரி செல்சியஸில். நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு ஃபஸ்ட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஓவனில் வைக்கிறதா இருந்தால் உங்களுக்கு பேக்கிங் டைம் வந்து 45 to 55 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸ் வச்சுக்கோங்க. குக்கரில் வைக்கிறதா இருந்தால் அதே டைம் தான் ஆகும். நல்லா சிம்மில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் நல்லா வெந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த ஒயிட் லேயர் வந்து ஒன்றும் கிடையாது, நம்ம மைதா வச்சு க்ரீஸ் பண்ணோம்ல அதுதான். கேக் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ க்ரீம் செய்கிறத பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு 100 கிராம்ஸ் பட்டர் எடுத்து நல்லா விப் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இந்த க்ரீமை விஸ்க் வச்சு தான் பீட் பண்ணிக்க போகிறேன். இது கூட ஒரு 1/2 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 கப் கொக்கோ பவுடர் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதை ஒரு ஸ்பூனாக சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஃப்ளேவருக்காக நான் ஒரு 2 ட்ராப்ஸ் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். க்ரீமோட கன்சிஸ்டன்சி இப்படி ஸ்டிஃப் பீக்ஸ் வர்ற மாதிரி இருக்கணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் விஸ்க் வச்சு க்ரீம் பண்ணுறதுனால அந்த க்ரீமை இப்போ நம்ம கேக் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு 100 கிராம்ஸ் பட்டர் கரெக்டாக இருக்கும். நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம். இதுக்கு மேலே கோக்னட் கூட 1 ஸ்பூன் கொக்கோ பவுடர் போட்டு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்க போகிறேன். அதையும் நான் கேக் ஃபுல்லாக எல்லா சைடும் படுற மாதிரி சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா அமைக்கி விட்டுக்கோங்க. ப்ளம்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஈக்குவலான பீசஸாக கட் பண்ணால் நம்ம சூப்பரான பேக்கரி ஸ்டைல் சாக்லேட் கேக் ரெடி ஆயிரும். நம்ம வீட்டிலே எப்படி ஈஸியாக சாக்லேட் கேக் செய்கிறதுன்னு பார்த்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த கேக். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம பேக்கரியில் சாப்பிட்ற அதே சாக்லேட் கேக் இப்போ நம்ம வீட்லேயும் செய்யலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கான கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.